பாஜக அதிமுகவோட கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 2027 வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். நீ வேறப்பா, அது ஏற்கனவே அவங்க தோத்ததே வந்து பாரதிய ஜனதா தான், பிஜேபியால் தான் வந்து தோத்தாங்க. விஜயெல்லாம் விடுங்க சார், அவர் வந்து அடுத்த தேர்தலில் பார்க்கட்டும், அவர் வந்து வாக்கு நிரூபிக்கிட்டோம், அவர் பர்சன்டேஜ் நிரூபிக்கிட்டோம், அதுக்கப்புறம் பேசலாம். இப்போ நம்ம இதுக்குள்ளே வருவோம். திமுகவை வந்து அழிக்கிறாங்க, அழிக்காமல் போகிறாங்க, அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை, புரியுதுங்களா? எடப்பாடிக்கு பலம் இருந்தால், பிஜேபிக்கு பலம் இருந்தால் திமுகவை அடக்கிட்டோம், என்ன வேணா பண்ணிட்டு போகிறோம், எது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அம்மையார் ஜெயலலிதாவோட அப்படியே அவர் டிட்டோவாக வந்து அந்த அரசியலுக்கு கொண்டுன்னு போயிடுவாங்க. அவங்க வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான லேடி. எடப்பாடி பவர்ஃபுல்லான மனிதரா சொல்லுங்கள்? அதே மாதிரி தான் வந்து உதயநிதியும் உழைச்சி இருக்கிறாரு. நம்ம அந்த வாரிசு அரசியல் இப்போ என்ன பிரச்சனை? இப்போ வாரிசு அரசியல் ஆண்டா என்ன, உனக்கு என்ன பிரச்சனை? நான் ஒன்று சொல்லட்டுமா? தமிழ்நாட்டில் பியூராக வந்து ஆர்எஸ்எஸ் காலம் ஒன்று முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கு முதல் படி தான் வந்து அதிமுக, அதுக்கு பலியான ஒரு முதல் எடப்பாடி, அதுதான் அவங்களோட திட்டம். அவர் மு.க. ஸ்டாலினோட பெரிய உழைப்பு தான் வந்து ஆட்சியில் உட்கார்ந்து, அவர் திமுக தளபதி இவர் ஸ்டாலின் மட்டும் கொஞ்சம் ஸ்லோ பண்ணியிருந்தாருன்னா திமுக ஆட்சி வர வாய்ப்பே இல்லை, நிச்சயமாக ஆட்சி வர வாய்ப்பே இல்லை. இவர் வந்து போய் அமித்ஷாவை சந்தித்து அங்கே முறையிட்டு அதன் மூலியமாக வந்து தமிழ்நாட்டுக்கு நலன் செய்யணுன்ற எந்த அவசியமும் இல்லை. இன்னைக்கு சக்தி வாய்ந்த எதிர்கட்சி எடப்பாடி. இன்றைக்கி அவர் நினச்சாருன்னா தமிழ்நாட்டு அரசியலையே சட்டசபை நடக்கூடாமல் கூட பண்ணலாம். மது ஒழிச்சிருவேன், ஊழலை ஒழிச்சிருவேன்னு சொல்கிறாரு. அது அமித்ஷா சொல்கிறது வேடிக்கையாக தான் இருக்குது. ஊழலுக்கு பேர் போன கட்சியை வந்து பாரதிய ஜனதா தான். நாதஸ்மேனியர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு வருகிறது. அது குறித்து விவாதிக்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில இளைஞர் அணி துணை செயலாளர் திரு லெனின் அன்பரசு அவர்கள் நம்மளோட இணைந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லியில் போயிட்டு எடப்பாடி அவர்களை சந்திச்சுட்டு வந்திருக்காரு. டெல்லியில் போயிட்டு அமித்ஷா அவர்களை சந்திச்சுட்டு வந்திருக்காரு. இது அரசியல் சார்ந்த சந்திப்புன்னு நினைக்கிறீங்களா, இல்லை தமிழக நலன் மட்டும் தான் பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி சொல்றாரு? எதை நம்ம எடுத்துக்கிறது? மதிப்புக்குரிய எடப்பாடி அவர்கள் ஒரு அமித்ஷாவை சந்தித்தது வந்து நம்ம எந்த தப்பும் சொல்ல முடியாது. அவர் எதிர்கட்சி தலைவன்ற முறையில் அவர் சந்திக்கிறதுக்கான எல்லா வழிகளும் இருக்குது, அதை மூலியமாக அவர் பார்த்தாரு. ஆனால் வந்து உண்மையிலேயே வந்து அவர் போயிட்டு தமிழ்நாடு சார்ந்த நலனுக்கான விஷயங்களை பேசினார் அப்படின்னு அவர் தான் சொல்கிறாரு. மும்மொழி கொள்கை பற்றி இப்போ போயிட்டுருக்க நேரத்தில் அவர் இருமொழி கொள்கை பற்றி பேசணும்னு சொல்கிறாரு. ரெண்டாவது அவங்களோட அலுவலகம் அங்கே டெல்லியில் திறக்கிறதுக்கு போனதாக சொல்கிறாரு. மரியாதை நிமித்தம் சந்தித்ததாக சொல்கிறாரு. தமிழ்நாட்டு நலன் சார்ந்த சில விஷயங்கள் பேசுனதாகவும் சொல்கிறாரு. ஆனால் உண்மை வந்து அப்படி இல்லை. உண்மையை பார்த்தீங்க சொன்னால் தமிழ்நாட்டோட நலன் பற்றி பேசணும், அது தமிழ்நாட்டில் இருந்து பேசலாம். இவ்வளவு விவகாரங்களாம் நடந்துட்டுறப்போ வாயே திறக்காத, மும்மொழி கொள்கை பற்றி எதுவும் வாய் திறந்து பேசாத திரு எடப்பாடி அவர்கள் டெல்லியில் போயிட்டு பேசுகிறான்றதை நம்ம நம்புகிற மாதிரி இல்லை. எதை வச்சு நம்ம நம்ப முடியும்? உள்ளபடியே அவர் வந்து கூட்டணி பற்றி பேசியிருக்க வாய்ப்பு இருக்குது, கூட்டணிக்காக தான் பேசியிருக்கலாம். ஆனால் அப்படி இல்லைனாக்கா அமித்ஷா வந்து வெளிப்படையாக சொல்கிறாரு, தேசிய ஜனநாயக கூட்டணி 2026 ஆட்சி அமைச்சதுன்னா இந்த மது பெருக்கெடுத்து ஓடுது, அதை தடுத்துருவேன், ஊழல் வந்து முற்றிலுமாக தடுத்துருவேன், கூட்டணி ஆட்சி அமைந்த உடனே எல்லாத்தையும் சரி பண்ணணும்னு. அப்போ அமித்ஷா சொல்லக்கூடிய காரணங்கள்லாம் என்ன? அவர் சொல்கிறார், இவர் ஏன் சொல்ல மாட்டாருன்ற ஒரு கேள்வி வருது. அதுதான் சார், இப்போது இவர் தமிழ்நாட்டோட நலன் சார்ந்து வந்து அதை மும்மொழி கொள்கை இருமொழி கொள்கை பற்றி பேச போனேன், தமிழக வளர்ச்சிக்காக சில விஷயங்கள் வந்து நான் முன்னெடுக்கிறதுக்காக நாங்கள் போனோம் பேசணும்னு சொல்கிறாரு. ஆனால் அமித்ஷா சொல்கிறாருல, கூட்டணி பற்றி தான் நாங்கள் பேசணும், கூட்டணி ஆட்சி அமைந்த உடனே இதெல்லாம் நான் சரி பண்ணிவிடுவேன், மது ஒழிச்சிடுவேன், ஊழலை ஒழிச்சிடுவேன்னு சொல்கிறாரு. அது அமித்ஷா சொல்கிறது வேடிக்கையாக தான் இருக்குது. ஊழலுக்கு பேர் போன கட்சி வந்து பாரதிய ஜனதா தான். அது வந்து அமித்ஷா சொல்கிறது வேடிக்கையாக தான் இருக்குது. இருந்தாலும் வந்து அவர் ஒரு அமைச்சர்ன்ற முறையை வந்து அவர் சொல்லலாம், அதை நாங்கள் எதுவும் கேள்வி எழுப்பலை. ஆனால் எடப்பாடி வந்து உள்நோக்கத்தோடு தான் அங்கே போயிருக்கார். தமிழ்நாட்டை நலன் சார்ந்த அரசியல் அவர் பேசியிருக்க துளி கூட வாய்ப்பு இருக்காது. ஏன் அப்படி நினைக்கிறீங்க? துளி கூட வாய்ப்பு இல்லைன்ற விஷயங்கள் ஏன் அப்படி நினைக்கிறாருன்னா, இப்போ தமிழ்நாட்டில் வந்து அஇஅதிமுக வந்து ஒரு பலம் வாய்ந்த எதிர்கட்சி இல்லை.
பலம் வாய்ந்த எதிர்க்கட்சி, நல்ல பலமாக இருக்கக்கூடிய ஒரு எதிர்க்கட்சி தான். அப்போது இவர் வந்து போய் அமித்ஷாவை சந்தித்து அங்கே முறையிட்டு அதன் மூலியமாக வந்து தமிழ்நாட்டுக்கு நலன் செய்யணுன்ற எந்த அவசியமே இல்லை. இன்னைக்கு சக்தி வாய்ந்த எதிர்க்கட்சி எடப்பாடி. இன்றைக்கி அவர் நினச்சாருன்னா தமிழ்நாட்டு அரசியலையே சட்டசபை நடக்கூடாமல் கூட பண்ணலாம். அவருக்கு அந்த வலிமை இருக்குது. அப்போது இங்கே தமிழ்நாட்டில் எதுவும் கேட்காத சட்டசபையில் வாய் மூடிட்டு கம்முன்னு இருந்துட்டு மக்கள் பிரச்சனையில் வந்து எதுலேயும் வாய் தருகிறதில்ல. யார் அந்த சாருன்னு வந்து பேட்ஜ் குத்திட்டு போனார், அதுக்கு என்னென்னமோ வழிகள்லாம் கையில் எடுத்தார். இப்போது அந்த மாதிரி அவர் ஆர்வம் காட்டுற அந்த ஒரு பாலியல் விஷயத்தில் ஆர்வம் காட்டினவர் மக்கள் சார்ந்த பிரச்சனைகளையும் ஆர்வம் காட்டணும். சட்டசபையில் அவர் என்ன வேணால் செய்யலாம். 82 பேர் இருக்கிறாங்க. அவங்க 82 பேர் வச்சுட்டு அவர் எவ்வளோ சாதிக்கலாமே. இங்கே சாதிக்காதது அவர் அங்கே போயிட்டு என்ன செய்கிறாருன்றதான் எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது. ஓகே சார், இதை தாண்டி பாஜக அதிமுகவோட கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 2027 வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அட நீ வேறப்பா, ஏற்கனவே அவங்க தோத்ததே வந்து பாரதிய ஜனதாவில் தான், பிஜேபியால் தான் வந்து தோத்தாங்க. இல்லைன்னா நிச்சயமாக 3வது முறை அதிமுக வர வாய்ப்பு இருந்திருக்கும். எடப்பாடி அவரோட தவறுதலால் தான் மறுபடியும் பிஜேபி கூட்டு வச்சுட்டாரு. அவங்க தோத்தது காரணமே பிஜேபி தான். இப்போ போன முறையே தோத்தாங்கன்னா இப்போ இந்த முறை மற்றும் எப்படி வெற்றி பெறுவாங்க நம்ம சொல்ல முடியும்? இந்த முறை படுதோல்வி அடிப்பணும். எடப்பாடின்னு சொல்கிறது அதிமுகன்ற ஒரு கட்சி வந்து இப்போ மெல்ல மெல்ல கரைச்சிட்டாங்க. பிஜேபி தான் கரைச்சிட்டாங்க. இப்போ சுத்தமாக காலி பண்ணிடுவாங்க. அதுக்கு வழி தேடிக்கணுன்னா அவர் அங்கே போய் தான் ஆகணும். ஓகே சார், ஆனால் அந்த கூட்டணி வைக்கிறதுனால தான் தோக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் நிறைய பேர் கரெக்டு. அவர் அண்ணன் ஜெயக்குமாரே பேசினார். உண்மைதான், அவர் உண்மைதான் பேசினார். பிஜேபி மட்டும் அவங்க கூட்டு வச்சுக்கலன்னா நான் தான் சொல்லணும் 3வது முறை அதிமுக ஆட்சிக்கு வந்திருக்கும். இப்போ திமுக கூட ஆட்சிக்கு வந்ததுன்னா அது வந்து முழுக்க அவர் தளபதி இப்போது இந்நாள் முதல்வரோட உழைப்பு நிறைய இருக்குது. நிறைய நடப்பயணங்கள் பண்ணார். கட்சி போயிட்டு சேரி தோறும் ஊர் தோறும் கிராமந்தோறும் உசுப்புனார். நடப்பயணங்கிட்ட நீதி பேரணின்னு ஒன்று நடத்தினார்ல, அதன் மூலிமா அவர் கடுமையான உழைச்சி தான், அந்த கடுமையான உழைப்பில் தான் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வர முடிஞ்சது. அதுக்கு அவங்க தொண்டர்கள்லாம் நல்லா ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அவர் முக ஸ்டாலினோட பெரிய உழைப்பு தான் வந்து ஆட்சியில் உட்கார்ந்தது. அவர் திமுக தளபதி இவர் ஸ்டாலின் மட்டும் கொஞ்சம் ஸ்லோ பண்ணியிருந்தாருன்னா திமுக ஆட்சிக்கு வர வாய்ப்பே இல்லை. நிச்சயமாக ஆட்சிக்கு வர வாய்ப்பே இல்லை. அதிமுக 3வது முறை வந்தே இருக்கும். அது எந்த மாற்றமே கிடையாது. இப்போ திடீர்னு இவர் என்ன பண்ணுறார், எடப்பாடி அவங்க கூட கூட்டணி வச்சிட்டார். பிஜேபி கூட கூட்டணி வச்சு தான் தோத்தார். அவர் தோற்று கூட 82 இடம் வந்துட்டாங்கல்ல அதிமுக. அப்போது திமுகவோட பலத்தையும் அதிமுக பலத்தையும் நீ பார்த்தனா அதிமுக தான் பலம். நிச்சயமாக அதிமுக தான் பலம். அது முதல்வர் ஸ்டாலினோட உழைப்பு ஆட்சிக்கு வந்தது. கொஞ்சம் ஒரு 100 இடையில தப்பிச்சிட்டாங்க. அது எதுனாக்கா பிஜேபி கூட இவங்க கூட்டணி வச்சு தான். ஓகே, பிஜேபியோட கூட்டணி வைக்கலாம். 3வது வரை அதிமுகவே ஆட்சியை பிடிச்சிருக்கோன்னு சொல்கிறது. சத்தியமாக பிடிச்சிருக்கும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது சார். ஓகே சார், ஆனால் இப்போ இவ்வளோ ஒரு விஷயம் இருக்குது, ஃபீல்டு ஒர்க் இருக்குது, எக்கச்சக்கமான தொண்டர்கள் இருக்காங்க. இருந்துமே பாஜகவோட கூட்டணி வைக்கணுன்ற தேவை ஏன் அதிமுக ஏற்படுதுன்னு ஒரு விஷயம் இருக்குது. ஏன் என்ன தமிழ்நாட்டை அழிச்சிடணும்? இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டை முற்றிலுமாக காலி பண்ணணும். பிஜேபியோட ஸ்ட்ராட்டஜி அது. முதல்ல வந்து அதிமுக கையில் எடுத்தாங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சிட்டாங்க. அடுத்தது நம்ம அண்ணன் சீமானை கையில் எடுத்தாங்க, அப்புறம் கமலஹாசனை கையில் எடுத்தாங்க, இன்றைக்கி விஜய் கையில் எடுத்துருக்குறாங்க. தமிழ்நாட்டை காலி பண்ணிடணும். இங்கே வந்து இந்து தர்மம் மனு தர்மம் இங்கே கொண்டு வந்து வைக்கணும். இங்கே ஃபுல்லாக தமிழ்நாடு முழுவதும் காவி பறக்கணும். பிஜேபி ஆட்சி கட்டியில் உட்காரணும். திராவிடர்களையும் எல்லாரையும் திராவிடரை காலி பண்ணணும். அவங்க தமிழ்நாட்டில் பியூராக வந்து ஆர்எஸ்எஸ் காலம்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கு முதல் படி தான் வந்து அதிமுக. அதுக்கு பலியானவர் முதல் எடப்பாடி. அதுதான் அவங்களோட திட்டம். இன்றைக்கி அதிமுக வந்து காலி பண்ண மாதிரி திமுகவால் சீக்கிரம் காலி பண்ண முடியாது. ஏன்னா நான் ஒரு இடம் சொல்கிறேன், இந்த வாரிசு அரசியல் சொல்கிறேன்ல, வாரிசு அரசியல் சொல்கிறேன்ல, அந்த வாரிசு அரசியல் வந்து திமுகவில் இருக்கிறதுனால தான் திமுக நீங்கள் எதுவும் பண்ண முடியாது. இப்போ பண்ண முடியல, பண்ணவும் முடியாது. ஏன்னா முத்தமிழ் அறிஞர் கலைஞருக்கு அப்புறமா ஸ்டாலின் வந்தார், அதுக்கப்புறம் அவர் மகன் வந்தார். அதிமுகவில் வந்து இந்த மாதிரி ஒரு குடும்ப அரசியல் இல்லாத கட்டமைப்பு இல்லாதனால தான் அதிமுக வந்து ஈஸியாக பலவீனப்படுத்த முடிஞ்சுது.
திமுக அப்படி முடியாது. ஓகே சார். ஆனால் அப்படி பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இவங்க 3 பேர், கலைஞர் இருந்தார், ஸ்டாலின் இருந்தார், அதுக்கப்புறமா உதயநிதி வந்தாருன்றதை தாண்டி ஒரு சித்தாந்த ரீதியான ஒரு விஷயன்றது வலுவாக வந்து திமுகவுக்கு பின்னாடி இருக்குல்ல. இப்போ திராவிடர் கழகம் போன்ற அமைப்புகள்லாம் சித்தாந்த ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா பெண் கல்வி, சமூக நீதி சார்ந்த விஷயங்கள்லாம் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருக்காங்க. அது இன்னுமே அந்த ஜனங்கிட்ட இது பண்ணிகிட்டே இருக்காங்க. அதிமுக ஐடியாலஜிக்கல் வைஸே வந்து அதிமுக ஸ்ட்ராங்காக கிடையாது. வெறும் திமுக எதிர்ப்பால் மட்டும்தான் அதிமுக இருக்குன்ற ஒரு பார்வை இருக்குல்ல. சார் திமுக எதிர்ப்பு தான் சார் அதிமுக ஒரு கட்சியை உருவாச்சு. ஆமாம். ஆனால் அப்படி இருக்கிறப்போ அதிமுக கண்டினியூஸாக வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா திமுக எதிர்ப்புன்றதை தாண்டி முக்கியமான பல விஷயங்களை இவங்க அட்ரஸ் பண்ணலை அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குல்ல. இப்போது வாரிசு அரசியலை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இது யார் வேணால் தலைவர் ஆகலான்ற விஷயங்கள்லாம் வந்து அதிமுகவில் சொல்லிட்டு இருந்தாங்க. இவர் வந்து எம்ஜிஆர் வந்து கட்சி ஆரம்பித்தார். அதுக்கப்புறமா அவங்க மனைவி கிட்ட கொடுக்குறப்போ அதே வாரிசு அரசியல் சார்ந்த விஷயங்கள்லாம் இது வந்துச்சு. ஜெயலலிதா அவர்கள் வந்தாங்க. அதுக்கப்புறமா திடீர்னு ஓபிஎஸ் வந்து சிஎம்னு உட்கார வச்சாங்க. அதுக்கடுத்து திருப்பி இப்போ ஓபிஎஸ்க்கு அப்புறமா சசிகலா வருவாங்கன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி அவர்கள் வந்தாரு. இந்த மாதிரியான விஷயங்கள் மாறிக்கிட்டே இருக்கு. ஆனா அங்க ஒரு மாற்றமே இல்லைன்ற ஒரு விஷயம். பிஜேபி, ஆர்எஸ்எஸ், சனாதனம் தமிழ்நாட்டில் கால் ஊன்றாத வரைக்கும் வாரிசு அரசியலில் மையப்படுத்தி அதிமுக ஆட்சி பிடிச்சின்னு வந்தாங்க. நல்லா புரிஞ்சுது அவங்களுக்கு. இல்லை சார், அப்படி பார்த்தா பிஜேபி ஆர்எஸ்எஸ்லாம் ஏறக்குறைய ஒரு 98லேருந்து இருக்காங்களா தமிழ்நாட்டில்? 98லேருந்து பிஜேபி இந்த அளவுக்கு இருந்துச்சா? இந்த அளவுக்கு இருக்குது சார். முதல்ல வந்து தமிழ்நாட்டில் நீங்கள் சொல்கிற வருடங்கள்லாம் பார்த்தோன்னா தமிழ் மாநிலத்தில் வந்து பிஜேபியோட தலைவர் யாருன்னு தெரியாது. இப்போ தான் அண்ணாமலை அவங்க ஒரு சிலர் இந்த தமிழிசைக்கு அப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா பரவாயில்ல தெரியாது. அப்போது நீங்கள் நான் மறுபடியும் சொல்கிறேன், அந்த சனாதனம் இங்கே கால் ஊன்றாத வரைக்கும், காவி இங்கே வராத வரைக்கும் திமுக பண்ணுற குடும்ப அரசியல், வாரிசு அரசியல் இவங்க வந்து ஒரு மேற்கோள் காட்டி வந்துட்டாங்க இல்லையா? இன்னொரு நீங்கள் விஷயம் கேட்டோன்னா திமுகவை வளர்த்ததே நம்ம எம்ஜிஆர் தானே. எம்ஜிஆர் வந்து திரைப்படங்களில் வந்து திராவிடத்தை பேசினார், திராவிட சித்தாந்தத்தை பேசினார். அன்றைக்கி வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோட கரை வெட்டி கட்டி படம் நடித்தார், ட்ரெஸ்ஸு போட்டார், நிறைய எல்லாம் போட்டார். அதில் வந்து அதாவது திமுக வந்து முக்கிய அங்கம் வகிச்ச வந்து எம்ஜிஆர் கட்சியை வளர்த்தாரு. இப்போ அவர் வெளியே வந்ததுக்கு அப்புறமா திமுகவில் இருக்கிற ஒரு குறைபாடுகளை சொல்லி வாக்கு கேட்கறதுக்கான ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைச்சிது. அப்போ வந்து திமுகவுடைய எதிர்ப்பு தான் அதிமுகவோட வாக்காக மாறிச்சு, பலமாக மாறிச்சு, கட்சி கட்டமைக்கக்கூடிய, ஆட்சி பிடிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வர முடிச்சுது. இப்போது அந்த நிலைமையில இல்லையே. ஆனால் தொடர்ச்சியாக வந்து ஒரே குடும்பத்தில் இருக்கவங்க ஆட்சியில் இருக்கிறது வந்து மன்னர் காலம் வர மாதிரி இருக்குன்ற விமர்சனங்கள் விடத்தில் யார் சரி மன்னர் ஆட்சின்னு எதை வச்சு நம்ம சொல்ல முடியும் சொல்லுங்கள்? மன்னர் ஆட்சின்னு எதை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க? எல்லாருமே ஓட்டு மன்னராட்சி முறைன்றது வந்து ஒழிச்சிட்டாங்க சார். மன்னராட்சி முறை எந்த காலத்தில் இருந்துச்சு? மன்னராட்சி முறை வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்ததா, சுதந்திரத்துக்கு பின்னாடி இருந்ததா? சுதந்திரத்துக்கு முன்னாடியே வந்து எப்படி நீங்க மன்னராட்சி சொல்றீங்க? இல்ல என்ன அப்படின்னா தொடர்ச்சியா அப்பா பையன் பேரன் அப்படின்னு வந்துட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மோனோபோலி மாதிரி இருக்கு. தொடர்ச்சியா ஒரே குடும்பம் மட்டும் இதை பலனடைகிற மாதிரி இருக்கு. ஜனங்க தான் ஓட்டு போட்டு தேர்வு பண்றாங்க. ஆனாலுமே பாத்தீங்கன்னா ஜனநாயக ரீதியா அந்த சிஎம் நான் ஒண்ணு சொல்லட்டுமா, அந்த மாதிரி ஒரு ஆட்சி தொடர் வந்து குடும்பத்துல இருந்து வராங்க, அது மன்னராட்சி முறை படி இருக்குதுன்னு சொன்னா மக்கள் அவங்களுக்கு வாக்களிக்காம போட்டோம், அது சொல்ல நம்ம யாரு சார்? இதே வந்து திமுக மக்கள் தானே தேர்ந்தெடுத்து இன்றைக்கி ஆட்சி கட்டில் உட்கார வச்சுருக்கிறாங்க. அப்போது மக்கள் தேர்ந்தெடுத்த ஆட்சி வந்து மன்னராட்சின்னு எந்த மக்கள் சொல்கிறாங்க? தனி நபராக சொல்ல தேவையில்லை. மக்கள் சொல்கிறாங்களா நாங்கள் வாக்களித்தோம்? இல்லை, மக்கள்லேயே ஒரு சில பேருக்கு இந்த அதிருப்தி இருக்குல்ல. தொடர்ச்சியாக வந்து உதயநிதி இப்போ ஸ்டாலின் அவர்கள் வர்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவுமே கிடையாது. ஏன் அப்படின்னா ஏன்னா அவரோட அரசியல் பயணம் நீண்ட நெடிய அரசியல் பயணம், ஒரு 40-45 வருஷம் ஒரு அரசியல் பயணம்ன்றது ஸ்டாலின் அவர்கள் அரசியல் பயணம் ரொம்ப நீண்ட நெடிய அரசியல் பயணம். அதனால அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரிசு அரசியல்ன்றதை தாண்டி வந்து திமுகவை வளர்த்திடத்தில் ஒரு முக்கியமான ஒரு பர்சனாக தான் அவங்க ஸ்டாலினை பார்க்க. நான் இல்லை ஒரு நிமிஷம் சார், நான் மறுபடியும் உங்களே கேட்குறேன். இப்போது வாரிசு அரசியல் வந்து நாட்டை பார்த்துக்க கூடாதுன்னு சொல்கிறீங்களா? பார்த்துக்க கூடாதுன்னு சொல்ல, அந்த மாதிரி ஒரு விமர்சனம் வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். திமுக பிடிக்காதவங்க தான் சார் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் ஒன்று பாருங்கள், முதல்வர் கருணாநிதி அவரோட உழைப்பு, அவர் கூட சேர்ந்து வந்து இப்போது ஸ்டாலின் உழைச்சார். அதே மாதிரி தான் வந்து உதயநிதியும் உழைச்சி இருக்கிறார். நம்ம இந்த வாரிசு அரசியல் இப்போ என்ன பிரச்சனை? இப்போ வாரிசு அரசியல் ஆண்டா என்ன உனக்கு என்ன பிரச்சனை? நான் ஒன்று சொல்லட்டுமா, வாரிசு அரசியல் ஆளை உடம்பு பண்ணுங்க, உங்களுக்கு யார் வேணான்றது நீங்கள் பண்ணிட்டு போங்க சார். வாரிசு அரசியல் மக்கள் கையில் இருக்குது, நம்ம யார் சொல்கிறதுக்கு
சரி இப்படி சொல்கிறீங்க, வாரிசு அரசியல் வந்து கொடுக்குறீங்க. இப்போ உனக்கு அடுத்தது வாரிசே இல்லை, அதுக்கப்புறம் அந்த கட்சி யார் அந்த கட்சி யாருக்கிட்ட போகும், அது யார் வழிநடத்தோன்ற கேள்வி எனக்கும் இருக்குது இல்லை? எனக்கும் சித்தாந்த ரீதியான விஷயங்கள் சித்தாந்த ரீதியான அதுக்கு சொல்ல வரல சார். இப்போ நீ மன்னராட்சி வாரிசுன்னு சொல்லும் போதும் உங்களுக்கு வந்து வாரிசே கிடையாதுங்க. இப்போ எனக்கு அம்மையார் ஜெயலலிதா ரொம்ப பிடிக்கும், அவர் எம்ஜிஆர் ரொம்ப பிடிக்கும், எடப்பாடி எனக்கு பிடிக்காது. அப்போ நான் யோசிக்கிறது தப்பு இல்லையா? நான் யோசிக்கிறது தப்பான்றேன் சார். ஒரு தலைவரை பிடிக்க கூடாதுன்ற நம்ம சொல்ல அப்படி முடியும். சொல்லலை சார். இப்போது இவர் அம்மையார் ஜெயலலிதா இருக்கிற வரையும் எடப்பாடி யாருன்னே தெரியாது. நிச்சயமா யாருன்னு தெரியாது, இன்றைக்கி தான் தெரியும். அவர் ஓபிஎஸ் அது கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுன்னு இருந்தது. அவர் வந்து துணை முதல்வர் ஆனார், அந்த அம்மா கொஞ்சம் அவருக்கு பவர் கொடுத்து வச்சுருந்தாங்க. அது வரையும் வந்து இவர் எடப்பாடி யாருன்னு தெரியாது. அப்போ எடப்பாடி எதை வச்சு சித்தாந்த தலைவர் அம்மையார் ஜெயலலிதாவோட அப்படியே அவர் டிட்டோவாக வந்து அந்த அரசியல் கொண்டுன்னு போயிடுவாங்க. அவங்க வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான லேடி. எடப்பாடி பவர்ஃபுல்லான மனிதரா சொல்லுங்கள்? எதை வச்சு நான் அதிமுக நான் போக முடியும்? நான் சொல்கிறதுக்கு தப்பா கரெக்டாக தானே பேசுகிறேன். இப்போது எம்ஜிஆர் கிட்ட இருந்த ஒரு பக்குவம் எடப்பாடி கிட்ட இருக்கா? இல்லை ஜெயலலிதா அம்மையார்கிட்ட இருந்த பவர்ஃபுல்லு அவங்க ஓப்பனாக பேசுனாங்க. லேடியா இந்த மோடியா இந்த லேடியா பார்த்துருன்னு துணிச்சலாக பேசுனாங்க. எடப்பாடி அப்படி பேசுகிறாரா சொல்லுங்கள்? எடப்பாடி சார் அது மாதிரி பேசுகிறாரா? அப்போ எதை வச்சு அதிமுக வந்து வந்துடும், தமிழ்நாட்டை காப்பாற்றிடும், ஆஹா ஓஹோ தமிழ்நாட்டை காப்பாற்றிடும்லாம் கிடையாது. ஆனால் அந்த ஒரு கூட்டணின்றது பார்த்தீங்கன்னா திமுக எதிர்ப்பான ஒரு விஷயங்கள் தானே. திமுகவை வந்து அழிக்கிறாங்க, அழிக்காமல் போகிறாங்க, அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை, புரியுதுங்களா? எடப்பாடிக்கு பலம் இருந்தால் பிஜேபிக்கு பலம் இருந்தால் திமுகவை அடக்கிட்டோம், என்ன வேணால் பண்ணிட்டு போகிறோம், எது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. தமிழ்நாட்டை காக்கப்பட வேண்டியது காக்கப்படணும், அதுக்கு நாங்கள் துணையாக இருப்போம். தமிழும் அழிஞ்சு போகக்கூடாது, அதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். முதல்ல நாங்கள் எங்கள் எதிரி யாருன்றது நாங்கள் முடிவு பண்ணியாச்சு. எங்களோட எதிரி வந்து ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் தான். சனாதனம் தான் எங்களுக்கு வந்து நேரடி எதிரி. நாங்கள் எதிரி தீர்மானிச்சுட்டு தான் ஒரு களத்துக்கு வரோம். அப்போது நாங்கள் வந்து திமுக கூட பயணிக்கிறோன்னா நாங்கள் திமுகவை காப்பாற்றுற வேலையில் தான் இருப்போம். ஏன்னா எங்களுக்கு திமுகவை விட இந்த மக்கள் முக்கியம், இந்த நாடு முக்கியம். ஓகே சார். இப்போ திமுகவை வந்து அவங்க ஒருத்தர் வந்து கை வைக்கிறாங்க தொடுறாங்கன்னு திமுக வேடிக்கை பார்த்து போடுறது இல்லை. நீ எந்த மாதிரி தாக்குதல் கொடுக்குறியோ அவன் வந்து உனக்கு அதுக்கேற்ற மாதிரி பண்ண போகிறான். அதில் எங்களுக்கு என்ன பிரச்சனை? திமுகவை பாதுகாத்துறதுக்கு அவங்ககிட்ட வலிமை இருக்குது. உங்களுக்கு வலிமை இருந்துச்சுன்னா நீங்கள் போய் தைரியமாக அவங்ககிட்ட மோதுங்க. நீ மன்னராட்சின்னு சொல்லுங்கள், எதனா சொல்லுங்கள். ஓகே சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணிக்கு எதிராக இதுக்கு முன்னாடி வந்து பாஜக தனியாக இருந்துச்சு, அதிமுக தனியாக இருந்துச்சு, நாம் தமிழர் கட்சி இருந்துச்சு, விஜயோட கட்சி இருந்துச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜக நாம் தமிழர்லாம் ஒரே புள்ளியில் இணைகிற மாதிரியான செய்திகளை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆமாம், செய்திகளை வந்துட்டு இருக்கு. இன்னும் நாம் தமிழர் அந்த நிலைப்பாடு அறிவிக்கல. பாஜகவும் அதிமுகவும் ஏறக்குரிய இணக்கமான ஒரு சூழ்நிலை தான் இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த கூட்டணி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த தேர்தலை எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? மக்கள் மத்தியில் பிரதிபலிக்கும்னு நினைக்கிறீங்களா? நடக்காது. இப்போ ஒட்டு மொத்தமாக எல்லாம் ஒன்றாயிடுவாங்க, திமுக வந்து தனித்து விடப்படும் அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்க? இல்லை, ஒட்டுமொத்தமாக எல்லாம் ஒன்றாவல. பாஜக அதிமுக நாம் தமிழர் ஒரு புள்ளிலையும், விஜய் ஒரு புள்ளிலையும், திமுக கூட்டணி ஒரு புள்ளிலையும் இருக்கு. ஒரு 4 முனை போட்டி வச்சு மும்முனையில் 4 முனை போட்டி வரும்ன்றது. அதில் வந்து இது யாருக்கு ஃபேவராக இருக்கும்னு நினைக்கிறீங்க? யாருக்கு ஃபேவராக இருக்குன்னா டிஎம்கே ஃபேவராக இருக்கும். நிச்சயமாக டிஎம்கே ஃபேவராக இருக்கும். எப்படி சொல்கிறீங்க டிஎம்கே ஃபேவராக இருக்கும்? ஆமாம் சார், தெளிவாக சொல்கிறேன். நாம் தமிழர் யார்? ஆர்எஸ்எஸ் கோட்பாடு கையில் தூக்கி ஆர்எஸ்எஸ் இங்கே வளர்க்கணுன்னு மும்முரமாக ஈடுபடுற ஒரு ஆள். அதிமுகவும் அதே தான், விஜயும் அதே தான். இப்போது விஜய்னா அந்த சொல்லிடுறேன் சார். விஜய் ஏடிஎம்கே விஜய்ன்ற ஏடிஎம்கே, நாம் தமிழர் வேற பாஜக, பாரதிய ஜனதா, 3 ஒரு புள்ளியில் இருக்கா? விஜய் மட்டும் தனியாக இருக்காரா? இப்போ இவங்க 3 பேர் சேர்த்து எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்குவோம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நாம் தமிழருக்கு எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது? போன தேர்தலில் 8 வச்சுக்கோ. பாரதிய ஜனதாக்கு ஒரு 10 அந்த ரேஞ்சுக்குள்ள, அந்த கூட்டணியோட சேர்த்து பாரதிய ஜனதா எனக்கு அந்த 6-8 தான் இருக்குது. இப்போ 16 ஆச்சு. அதிமுகக்கு எவ்வளோ? 20%, 23% இருக்குது. 23% இருக்குது. எவ்வளோ? 16, 23, 39. 39. இப்போ விஜய்க்கு எவ்வளோ வரும்னு நினைக்கிறீங்க?
ஒரு 15% வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்குலாம் சொல்லாதீங்க இல்ல சார். சார், ஒரு அவங்க தேர்தலே வந்து சந்திக்காத இல்ல, ஒரு தேர்தலே சந்திக்காதவரா இருந்தாலும் இல்ல, யாருக்கும் இல்ல, ஒரு கோடி உறுப்பினர்கள் வச்சிருக்காங்கன்ற மாதிரி விஷயங்கள் வந்து அவங்க சரி, சொல்றாங்க. 1 கோடி உறுப்பினர் வச்சுக்கிட்டோம், 1 கோடி வாக்கே கூட வாங்கிட்டோம். தமிழ்நாடு 234 தொகுதி முழுக்க 1 கோடி வாக்கு வாங்கிட்டு அவர் ஜெயிச்சிருவாரா? வாய்ப்பு இல்லையே. அப்போ என்ன 1 கோடி இல்லை 2 கோடி ஓட்டு கூட இருக்கட்டும் சார். நான் தெளிவாக சொல்கிறேன். 2 கோடி தமிழ்நாட்டில் வந்து 2 கோடி குடும்ப அட்டை இருக்குது. ஒரு குடும்பத்தில் 2 பேர் கூட போட்டோம், 2 பேர் கூட போட்டோம், 4 கோடி வருது, 4 கோடி ஓட்டு வருதா? 4 கோடி ஓட்டும் தெள்ள தெளிவாக விஜய்க்கு தான் போய் சேருன்றது எப்படி சொல்கிறீங்க? நம்ம அப்படி யாருமே சொல்லவே இல்லை 4 கோடி ஓட்டு விஜய்கிட்ட போகும்னு சொல்கிறேன். இப்போ 1 கோடி நீங்கள் எதை வச்சு சொல்கிறீங்க? விஜய் 1 கோடின்றது அவங்க கட்சிக்காரங்க சொல்றது. 1 கோடி உறுப்பினர்கள் இணைஞ்சிருக்காங்கிற மாதிரி விஷயங்கள் சொல்லிட்டு சொல்றாங்க. 1 கோடி உறுப்பினருக்கு வந்து ஓட்டு இருக்குதா? ஓட்டர் ஐடி வச்சு தான் அவங்க அந்த உறுப்பினர் இதுவே சார் பண்ணிருக்காங்க. விஜயெல்லாம் விடுங்க சார். அவர் வந்து அடுத்த தேர்தலில் பார்க்கட்டும், அவர் வந்து வாக்கு நிரூபிக்கட்டும், அவர் பர்சன்டேஜ் நிரூபிக்கட்டும், அதுக்கப்புறம் பேசலாம். இப்போ நம்ம இதுக்குள்ளே வருவோம். இப்போ 4 முனை போட்டின்றதில்ல. இப்போ இவங்களுக்குள்ள ஒரு எவ்வளோ சொன்னீங்க? 29 39 ஒரு 30% போயிடுச்சு. இப்போ விஜய்க்கு வந்து ஒரு 10ன்னு வச்சுக்கலேன், 40 ஆச்சா? 30 ஒரு 10 39 அது ஒரு 10னா கூட யாரும் 50% ஓட்டு 50%. அப்போது பேலன்ஸ் 50% யாருக்கு போகும்? யாருக்கு போகும்? திமுக எப்போது கேட்டதுன்னா 35% அவங்க வச்சுட்டு இருக்காங்க. 41% கிட்ட குறைஞ்சபட்சமாக வச்சுங்க. இப்போ 4 முனை போட்டி போனால் கூட 50% சேர்த்து தான் 4 பேர். 50%த்தில் திமுக மட்டும் இருக்கு. அப்போ யாரும் ஜெயிப்பா? திமுக மட்டும்னா திமுக மட்டுமே இல்லை, கூட வந்து விசிகா இருக்கு, காங்கிரஸ் இருக்கு, நான் அதை பற்றி கம்யூனிஸ்ட் இருக்கு. பேசல சார். நாங்கள் 8 கட்சி கூட்டணி எங்களை எல்லாம் சப்ஜெக்ட்லோட விட்டுருங்க, எங்களை கூட சேர்த்துக்காதீங்க. நீங்கள் சொல்ல வந்தது நான் சொல்கிறேன். உங்க கூட்டணி கட்சிகள் எல்லாம் இல்லாம திமுக தனிச்சு ஜெயிச்சதே கிடையாதுல்ல, சாலிட் மெஜாரிட்டி. அந்த ஒரு விஷயத்தையும் பார்க்கணும்ல. 2016 தேர்தலில் திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு சார். அது கடந்த காலம் உங்களுக்கு சொல்லிட்டு கடந்த காலம் விட்டுருங்க. இனி வரும் காலங்களில் எந்த கட்சியாக இருந்தாலும் கூட்டணி வச்சு தான் தேர்தலில் சந்திக்க முடியும். தனித்தலை யாராலும் முடியாது. ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு வருஷத்துக்கு 10 கட்சி உருவாகுது. அது ஜாதி கட்சியாக இருக்கிறாங்க, ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து கட்சி உருவாக்கிறாங்க. இனி வரும் காலங்களில் வந்து தனிப்பெருமையானோட எந்த கட்சியும் தேர்தல் சந்திக்க இது வர வாய்ப்பு இல்லை. இனி கடந்த காலங்களில் விட்டுருங்க. அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 கட்சி தான். ஒன்று அண்ணா திமுக, 2 திமுக, ஒன்று இவங்களாம் அவங்களாம் மாறி 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 தான் இன்றைக்கி 60 ஆண்டு கால அரசியல் வந்துட்டு இருக்குது. இப்போ அப்படி நிலைமை இல்லை. இன்றைக்கி நான் வெளிப்படையாக ஒரு விஷயத்தை சொல்லட்டுமா? எனக்கு திமுகவும் அழிஞ்சு போகக்கூடாது, அண்ணா திமுகவும் அழிஞ்சு போகக்கூடாது. இந்த 2 கட்சி தமிழ்நாட்டில் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் கண்ணுக்கு தெரிஞ்சு எடப்பாடி வந்து அவங்க போய்ட்டு அங்கே அடகு வச்சுட்டு அது இன்னைக்கு வந்து 50-60% அண்ணா திமுக அழிஞ்சு போச்சு. இனிமேல் அவங்களால பண்ண முடியாது. மேபி பாஜகவோட கூட்டணி வைக்காம ஓபிஎஸ் சசிகலா இவங்கெல்லாம் மீண்டும் நினைச்சா அதிமுக திருப்பி பழைய மாதிரியான ஒன்று புரிஞ்சுக்கும் சார். நீங்கள் பாஜக கூட யார் டைப் வச்சுட்டாலும் இந்த முறை கூட சரி, இந்த முறை வந்து பாரதிய ஜனதா கூட்டணி கூட ஜெயிக்கிட்டோம், இந்த முறை உட்கார வைப்பாங்க. நீங்கள் முதல்வர் உட்காரணும். 10 நாள் 15 நாள் எழுந்திரிச்சு வெளியே போன போய் தானே ஆகணும். பாஜக கூட சிந்தனை என்னொன்னு தமிழ்நாட்டை ஆளணும். குமாரசாமி, ஏக்நாத் ஷிண்டே, சரி உத்தவ் தாக்கரேக்கு நடந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து நடக்குது. அதுதான் நடக்கும். புரியுதுங்களா? இந்த கவர்ச்சி தான், எல்லாமே வச்சுருவாங்க. இன்றைக்கி வந்து எல்லோரும் சேர்த்து நீங்கள் முதலமைச்சர் இருங்க, நீங்கள் முதலமைச்சர்னு சொல்லிவிடுவாங்க. ஆனால் உட்கார வச்சுட்டு ஒரு 10-15 நாள் எழுந்து போன எடப்பாடி முடியாதுன்னு சொல்லுவாரா? சொல்ல முடியாது. இல்லை வந்து பிஜேபி எதிர்த்து எடப்பாடி என்ன பண்ண முடியும்? எடப்பாடி என்ன பண்ண முடியும் சார்? திமுக அது நடக்காது. ஏன்னா திமுக நீங்கள் சொல்கிற மாதிரி சித்தாந்தம் இருக்குது, கொள்கை கோட்பாடு இருக்குது, அடுத்தபடி அவருக்கு வாரிசு இருக்குது. இங்கே தான் எதுவுமே இல்லை அண்ணா திமுகவில். ஆனால் வாரிசு ஒரு பேராமீட்டர் நம்ம எடுத்துக்க முடியாது. இல்லை எடுத்துக்கணும். சரி, அப்படி பார்த்தா இவர் அண்ணாதுரை இறந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாவலர் இருந்தார், அதுக்கப்புறம் நிறைய பேர் இருந்தாங்க, எம்ஜிஆர் உட்பட எல்லாருமே. அவங்க எடுத்துகிட்டு வரல சார். எடுத்துகிட்டு வரவங்களும் நம்ம ஏன் வேண்டாம்னு சொல்லணும்? அது தப்புன்னு எப்படின்னு ஏன் சொல்லணுன்றேன். இப்போ அண்ணா வாரிசு எடுத்துகிட்டு வரலன்னு சொல்கிறீங்க, நாவலர் எடுத்துகிட்டு வரலன்னு சொல்கிறீங்க. இப்போ கருணாநிதி எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு நம்ம ஏன் சொல்லணும்? எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு நம்ம சொல்லலை. இப்போ கருணாநிதி அவர்களே உடனே எடுத்துகிட்டு ஸ்டாலின் வச்சிருந்தா நம்ம தப்புன்னு சொல்லியிருக்கலாம். அவர் ஏறக்குறைய இளைஞரணியிலேருந்து எக்கச்சக்க மேயர்லேருந்து அமைச்சர்லேருந்து பல விஷயங்கள் அவர் பண்ணிட்டு தான் வந்திருக்காரு. உதயநிதி வந்ததுனால என்ன பிரச்சனை? உதயநிதி வந்ததுனால நம்ம கட்சிக்காரங்களுக்குள்ளே ஒரு சின்ன சலசலப்பு இருக்கு. அது அவங்க கட்சி சொல்லிட்டேன் சார். நம்ம ஏன் சொல்கிறோம்? நாங்கள் ஏன் சொல்கிறோம்? நீங்கள் ஏன் சொல்கிறோம்? நம்ம தானே சார் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுருக்கோம். அது நீங்கள் யார்கிட்ட கேட்கணும்? ஓட்டு போட்டிங்கல்ல, முதல்வர் ஸ்டாலின்கிட்ட போய் கேளுங்க, இல்லை அவர் கடிதம் எழுதுங்க. முதல்வரே எங்களுக்கு இது மாதிரி ஒரு குறை இருக்குது, நாங்கள் உங்களுக்கு தானே ஓட்டு போட்டோம், நீங்கள் அவங்க பையனை கூப்பிட்டு வந்து நீங்கள் கேளுங்க, இல்லை அவங்க சொந்த கட்சிக்காரன் கேட்கட்டும்.
சொல்லுங்க. வாதத்து கேட்டால் வந்து பேச்சு உரிமை ஜனநாயகம் நான் என்ன வேணா பேசுவேன். அவ்வளோ தெளிவு பேசுகிறேன், நானும் தெளிவோடு தானே பேசுகிறேன். நீங்கள் கேட்க வேண்டிய ஆள் முதல்வர் போய் கேளுங்க. ஓகே. ஆனால் தொடர்ச்சியான இந்த மாதிரி ஒரு போக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கட்சியிலுமே இருக்குல்ல. பாஜகவுமே பல இடங்கள்ல அவங்களோட வாரிசுகளை கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் வாரிசு அரசியல்ன்ற ஒரு விஷயத்த முக்கியமாக பிரதானப்படுத்துகிறாங்களோன்ற ஒரு விஷயம் பார்க்க வேண்டியதாக இருக்குல்ல. ஏன்னா உங்கள் கட்சியில் இருந்த ஆதவ அர்ஜுனா உட்பட முன்னாடி இருந்த அவர் உட்பட என்ன சொன்னார்னா, உதயநிதிக்கு 4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எங்கள் தலைவர் திருமா அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, துணை முதல்வர் ஆகிறதுக்கான எல்லா தகுதியும் இருக்குன்ற மாதிரி விஷயங்கள். ஆதவ அர்ஜுனை விடுங்க, சரி வன்னியரசு அவர்கள் சொல்றாங்க. ஆதவ அர்ஜுன் வந்து எங்கள் கட்சியில் இருக்கும்போது என்ன கோட்பாடு பேசினார்? தலித் தலைமையில் வந்து ஆட்சி பிடிக்கணும், முதல்வர் ஆக்கணும்னு சொன்னார். இப்போ போய்கிறார விஜய் தலிதா? இப்போ யார் தலைமையில் போய்ட்டு உட்காந்துருக்கிறார் ஆதவ அர்ஜுன்? சும்மா அவரை பற்றி பேசினுக்கிறாங்க. வன்னியரசு அவர்களும் சார், எங்கள் அண்ணன் வன்னியரசு சொன்னார்னா அதுக்கு நான் ஒரு பரிசீலனை பண்ணணும். அண்ணன் சொன்னது கரெக்டாக இருக்கும். இப்போ நான் எங்கள் அண்ணன் வன்னியரசு பற்றி நான் பேச வரல, நீங்கள் ஆதவ பற்றி கேட்கறதுல தான் சொல்கிறேன். இப்போ ஆதவ ரெட்டி என்ன சொன்னாருன்னா, எங்ககிட்ட இருக்கும்போதும் தலித் தலைமையில் தான் வந்து ஒரு ஆட்சி நடக்கணும், அதை தான் நான் விரும்புகிறேன், அதுதான் என்னோட எண்ணமோ என்னோட கொள்கையோ அதுதான் சொன்னார். இன்றைக்கி விஜய் கிட்டே போய் கொண்டு விஜய் தலிதா இல்லை விஜய் கட்சியிலேருந்து தலித் தலைமையில் தான் ஒரு முதல்வர் உட்கார பண்ண அஜெண்டா வச்சுருக்காங்களா? சொல்லுங்கள். அஜெண்டான்னு எதுவும் வைக்கவே இல்லை. மேபி அதற்கான வாய்ப்பு. அது மன்னர் ஆட்சின்னு சொன்ன இதே ஆதவ அர்ஜுன் தான் ஆட்சியில் உட்கார வச்சுட்டு வந்தார் திமுகவை. திமுகவில் இருக்கும்போது தான் ஒரு மன்னருக்கு தான் ஆட்சி கொடுக்கணும் ஆதவ அர்ஜுன் தெரியாதா? வாய் இருந்தால் என்ன வேணால் பேசிடலாமா சார்? ஆதவ அர்ஜுன்லாம் விடுங்க, அதெல்லாம் முத்தி அவ்வளோதான் கதை. இவ்வளோ நேரம் உங்களோட பொன்னான நேரத்துக்கு நன்றி அப்பா.